வணக்கம். இன்னைக்கு நடந்த விஷயங்கள் குறித்து பேசுவதற்காக உங்களோடு நாங்க இணைஞ்சிருக்கோம். முதலாவதாக என்ன விஷயம் பத்தி பேசப் போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில இருந்தே பரபரப்பாக தொலைக்காட்சிகள்ல நியூஸா வந்துகிட்டே இருக்கு. வைக்கம் போராட்டத்தினுடைய அந்த நூற்றாண்டு நிறைவு விழா. கேரளால முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று பெரியார் அவர்களுடைய நினைவகம் மற்றும் நூலகத்த புதுப்பிச்சு அத திறந்து வச்சு, பினராயி விஜயன் அவர்களும், மு.க. ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்று சில விஷயங்கள பேசியிருக்காங்க. இதுதான் காலையில இருந்து நியூஸ்ல போயிட்டே இருக்கு. அதாவது நம்ம முதல்வர் அவர்கள் மலையாளத்திலே பேசியிருக்காரு. அதாவது ஒரு ஓணம்னா மலையாளத்துல பேசுவார்ல. ஆமா. சோ அந்த மாரி பேசியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, "இன்னு சரித்திரத்த ஏடுகளில் ம். தங்க லிபிகளில் ஏகப்படுத்தின திவசமானு." மலையாளம் தெரியுமா உனக்கு? அவர் சொன்னத அப்படியே இப்பதான் ரொம்ப நேரம் மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன். ம். என்ன சொன்னா, சரித்திரத்துல பொன் எழுத்துக்களால் அ கு பொறிக்கப்பட வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லி இந்த நாள். மலையாளத்துல சொல்லியிருக்காரு. ஓகே, இது ஓகே. தமிழ்லயே சொல்லியிருந்தா கூட அங்க இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சிருக்கும். என்ன எதுக்கு அப்படி சொன்னாருன்னு தெரியல. இருந்தாலுமே அவர் சொல்ற மாரி இது அவ்வளோ முக்கியமான ஒரு நாளா? அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? நம்ப அத பத்தி விளக்கமா நம்மளால சொல்ல முடியாது. ம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்றோம். ஓகே. என்ன அப்டின்னா, நூற்றாண்டு அதாவது 1924 ம். மார்ச் மாதம் தான் இந்த வைக்கம் போராட்டமானது பெரியார் அவர்களும் ஒரு ஆள் இருந்து தொடங்கி வச்சு நடத்துறாங்க. அதுல நெறைய பேர் கலந்துக்கிறாங்க. மாதவன் அப்டின்ற ஒருத்தவங்க கலந்துக்கிறாங்க. கிருஷ்ணசாமி ஐயர் அப்டின்றவங்க இப்படி நெறைய பேருடைய தலைமையில அந்த வைக்கம் போராட்டமானது நடக்க ஆரம்பிக்குது. அது கோயில் நுழைவு போராட்டம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கோயில் நுழைவு போராட்டம் கிடையாது. கோயில் இருக்கக்கூடிய ஒரு வழி. அந்த தெருவுல மக்கள் நடக்க முடியாது. ஹரிஜன வீதிகள்ல. மக்கள். ஆமா வீதிகள்ல பட்டியல் சமுதாய மக்கள் நடக்க முடியாத ஒரு சூழலானது இருக்கு. அதை எதிர்த்து நெறைய பேர் போராட்டம் பண்றாங்க. அதுல பெரியார் அவர்களும் ஒருவர். நெறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, பெரியார் அவர்கள் அந்த போராட்டத்துல கலந்துக்கும் பொழுது அவரு தீக்கான்ற ஒரு அமைப்பு வச்சிருந்தாரு. அல்லது நீதி கட்சியில இருந்தாரு. அப்படிலாம் நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரா இருந்தார். இந்த போராட்டத்தின் பொழுது அவர் வைக்கம் போன காலத்துல இங்க அந்த காங்கிரஸ் கமிட்டி ஒரு நாங்க போறேன். ஒருவேளை கைது கூட ஆகலாம். அதுவரைக்கும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருங்க அப்படின்னு அவர் யார்கிட்ட குடுத்துட்டு போறாரு அப்படின்னா, ராஜாஜி அவர்கள்கிட்ட தான் அந்த பொறுப்ப குடுத்துட்டு போறாரு. நீங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். அப்படின்னு சொல்லி பெரியார் குடுத்துட்டு போறாரு அப்படின்லாம் வரலாற்றுல நம்ம படிக்கும்பொழுது சில விஷயங்கள் தெரியுது. சரி ஓகே. ஆ முதல்வர் அவர்கள் இன்னைக்கு என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைக்கம் போராட்டம் நடந்திருக்கு இல்லையா? அங்க இருந்து 100 ஆண்டுகள் நம்ம கடந்துட்டோம். ஆமா. இன்னைக்கு சமூக சூழல் எப்படி இருக்கு? அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சமூகம் அப்படிங்கிறது இன்னுமே ஜாதிய படுகொலைகளும் சரி, ஜாதிய வன்முறைகளும் சரி அங்கங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சிய இவ்வளோ பெரிய அளவுல கொண்டாடுறாங்கல்ல. ஸோ இதே மாதிரி தமிழகத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஆலய நுழைவு போராட்டம் நடந்திருக்கு. இதே மாதிரி பல்வேறு கோவில்கள்ல நடந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களே ஆலய நுழைவு போராட்டங்கள முன்னின்று நடத்தியிருக்காரு. ஹரிஜன மக்கள், தலித் மக்கள கோவிலுக்குள்ள எடுத்துட்டு போணும், கூட்டிட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய போராட்டங்கள் நடத்தியிருக்காரு. நம்ம ஏன் அதெல்லாம் முன்னெடுத்து செல்லல? இந்த திராவிட கட்சிகள் தொடர்ந்து பெரியார் பெரியார்ன்னு பெரியார் பண்ண வேலைகளையும், அவர் பண்ண போராட்டங்களையும் மட்டுமே முன்னெடுத்து பண்றாங்களே. அது மட்டும் பெரியார் மட்டுமே இந்த போராட்டத்த முன்னெடுக்கல. நெறைய பேர் நம்ம லிஸ்ட் போட்டோம் இல்லையா? நெறைய பேர் ஒரு 5, 6 பேர் முன்னெடுத்து தான் கொண்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது பெரியார் ஒற்றையாளாக மனித கூட்டத்த திரட்டி இந்த போராட்டத்த நடத்திட்டாரு அப்படின்ற மாரியான ஒரு பிம்பத்த உருவாக்குறாங்கல்ல. அது மிகைப்படுத்தப்பட்ட பிம்பமாக இருக்குது. ஸோ அத நம்ப கேள்விக்குள்ளாக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம இந்த கேள்வி கேட்கிறோம். ஆமா. அதே மாரி வைக்கம் வீரர் அப்படின்னு பெரியார சொல்றாங்க. நீங்க சொன்னீங்க இன்னும் சிலர் அவங்க கூட சேர்ந்து இந்த போராட்டத்த பங்கு பெற்றாங்க அப்படின்னு. நமக்குமே அவங்க பேர் யாரு தெரியாது. யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கும் வைக்கம் வீரர்கள் அப்படின்னு பேர்லாம் வைக்கல. ஆமா. ஒரே ஒரு நபர் அவங்களுக்குமே வைக்கத்துல நினைவகம் கட்டப்படல. கட்டப்படல. நூலகம் கட்டப்படல. அவங்க பேரு கூட இன்னைக்கு உச்சரிச்சாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ம். ஸோ ஒரு தரப்பு மட்டுமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நெறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. அவங்கலாம் எங்க? அவங்கலாம் ஏன் நம்ம பேசவே மாட்றோம்? அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. ஆமா. சமூக ஆர்வலர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வல்லபாய் பட்டேலுக்கு சிலை வைக்கும் பொழுது, ம். எதுக்கு இத்தன கோடிகள நீங்க செலவு பண்றீங்க? அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய சிலை உள்ளிட்ட நூலகங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து ரூ. 80,00,00,000 ஒதுக்கியிருக்காங்க. நூலகம் பாராட்டக்கூடியது தான். ஆனா சிலை இதுக்கெல்லாம் சேர்த்துக்கு நீங்க நிதி ஒதுக்கணும். ம். அது மட்டும் வெற்று செலவு இல்லையா? இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா? அப்படிங்கிற கேள்விகளும் மக்கள் மத்தியில மக்கள் இருக்க தான் மத்தியில எழுந்துகிட்டு தான் இருக்கு. சரி ஓகே. இன்னைக்கு பெரியார் அவர்கள் முன்னெடுத்த அந்த போராட்டத்த வச்சு பார்க்கும்பொழுது, தமிழ்நாட்டினுடைய இந்த திமுக அரசு எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு பார்வை பார்க்கணும். விழுப்புரம் பக்கத்துல மேல்பாதி அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்குள்ள போக முடியல அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைய முடிச்சு வச்சது எப்படி தெரியுமா தமிழ்நாடு அரசு? ம். தமிழ்நாடு அரசு எப்படி முடிச்சு வைக்குதுன்னா, கோயில மூடி, நீயும் போகாத, அவனும் போகாத, எவனும் போகாத ம். அப்படின்னு மூடுறாங்க. ம். இதுக்கு பேர் தான் சமூக நீதி இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க போல. இதுக்கு எதுக்கு நீங்க பெரியார இழுக்குறீங்க? எதுக்கு வைக்கம் போராட்டம் போறீங்க? அங்க எதுக்கு நினைவகம் கட்டுறீங்க? கோயிலுக்குள்ள போக முடியலன்னா, கோயிலுக்குள்ள மக்கள கூட்டு போறது தீர்வா? கோயில இழுத்து பூட்டி ஒண்ணுமே நடக்க வேணாம். கோயில் பாழடைஞ்சு அப்படியே கிடக்கட்டும் அப்படின்றது தீர்வா? இதுல 2த்துல என்ன ஒண்ணு தானே நடக்கணும். இது கண்டிப்பா. ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, தண்ணீல வந்து மலத்த கலக்குறாங்க ம். அப்படின்ற சம்பவம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்போம். வேங்கவயல் அப்படின்ற ஒரு கிராமத்தில வந்து நடந்திருந்தது. ஸோ அந்த குற்றவாளிகள் இதுவரை வந்து கண்டுபிடிக்கப்படாத ஒரு சூழல் இருக்கு. இன்னும் இது கண்டுபிடிக்கல. எல்லாமே வந்து திராவிட மாடல் அரசாங்கம். அதாவது வைக்கம் போராட்டத்தினுடைய அந்த நூற்றாண்டு விழாவ வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்க இந்த திமுக அரசாங்கம் ஆட்சி நடத்தக்கூடிய இந்த தமிழ்நாட்டில தான் இப்படியான அவலமான சூழல்கள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. தொடர்ச்சியாக தென் மாவட்டங்கள்ல சாதிய படுகொலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நெல்லையில மட்டுமே சாதி ரீதியாக நடத்தப்பட்ட படுகொலைகள் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 16, 17 படுகொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு காவல்துறையினுடைய தரப்புல இருந்து ஒரு ஆர்டிஐ மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கு. இப்படி தொடர்ச்சியாக சாதி ரீதியான பாகுபாடுகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கும் பொழுது, நம்ம வெற்று பெருமைக்காக ஒரு வைக்கம் நூற்றாண்டு விழாவ வந்து நடத்திட்டா, எந்த வகையில தமிழ்நாட்டுல சமூக நீதி நிலைநாட்டப்பட்டுரும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாரு அப்படின்றது வந்து மக்களுடைய கேள்வியா இருக்கு. நம்ம என்ன கேட்க போறோமா? நம்மலாம் கேட்கல. மக்களும் அதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து 2 எடுத்துக்காட்டுகள சொல்ட்டீங்க. ம். இதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத நெறைய என்ன சொல்றது? வன்கொடுமைகள், ஜாதிய தீண்டாமைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பல மாவட்டங்கள்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஹரிஜன மக்கள் வந்து அந்த கோயிலுக்கு வந்துருவாங்க. அந்த கோவிலோட தேர இழுத்துருவாங்க அப்படிங்கிற காரணத்தினாலேயே பல திருவிழாக்கள்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு. நிறுத்தப்பட்டிருக்கு. திருவிழாக்கள் வந்து காவல்துறையால நிறுத்தப்பட்டிருக்கு. இங்க வந்து திருவிழா நடந்தா வந்து சமூக மோதல் ஏற்படும், சமூக பதட்டம் ஏற்படும். அதனால வந்து திருவிழா நடத்தாதீங்க. நீங்க அங்க கோர்ட் போய் பார்த்துருங்க. அல்லது வேற ஏதாவது சுமூகமான தீர்வு வந்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ம். சொல்லிட்டு காவல்துறை முட்டுக்கட்டை போட்டு நிறுத்துறாங்க. முட்டுக்கட்டை போட்டு நிறுத்துறது எப்படி தீர்வா இருக்கும்? கோயிலுக்குள்ள விடமாட்றாங்கன்னா, கோயிலுக்குள்ள கூட்டும் போ. நீதிமன்றம் போ. அங்க வாதாடி கோயிலுக்குள்ள கூட்டும் போறதுக்கு என்ன வழிய பார்க்கணும்ல. கோயில மூடிட்டு அது கோயில் வந்து பாழடைஞ்சு கிடக்கிறதுல என்ன ஒரு தீர்வு? என்ன இது சமூக நீதி? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது வந்து தமிழக அரசு கருத்துல கொள்ளணும். ம். நீங்க எப்படி வைக்கத்துல போய் சிலையெல்லாம் திறக்கிறீங்களோ, அங்க போய் ஜாதி இல்ல அப்படின்லாம் பேசுறீங்களோ, அத வந்து தமிழ்நாட்டிலயும் நீங்க வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. நம்ம ஆமா. வந்து அத பத்தி ஒண்ணும் சொல்லல. ஒண்ணும் சொல்லல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மத்திய அமைச்சரவை வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற மசோதாக்கு வந்து ஒப்புதல் குடுத்திருக்காங்க. ஆமா. அந்த விஷயத்துக்கு வந்து அந்த சட்டத்துக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. விரைவில் அது வந்து ஆமா. அடுத்த கூட்டத்தொடர்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து மசோதாவா தாக்கல் செய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ 2029ஆம் ஆண்டிலிருந்து இது வந்து நடைமுறைக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நமக்கு வந்து 2029னா அதாவது மோடி அவர்கள் இந்த பீரியட முடிச்சு அடுத்த பீரியட் அந்த எலக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்பொழுது, இந்தியா முழுக்க ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிலர் நினைச்சுக்கிறாங்க இப்பொழுது தான் வந்து இது போல ஒரே நாடு ஒரே தேர்தல் சிஸ்டம் வந்து நடைமுறை கொண்டு வர பாஜக முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. 1952ல முதல் தேர்தலானது 51, 52 இந்த காலகட்டத்தில தொடங்கி அப்படியே 52ல வந்து முடியுது அப்படின்னு வச்சுங்களேன். 52ன்னு வச்சுப்போம். 1952ல இந்திய நாட்டுக்கு முதல் தேர்தலானது நடைபெறுது. சட்டமன்றத்துக்கும் சரி, நாடாளுமன்றத்துக்கும் சரி ஒரே முறை தான் நடக்கும். ம். ஒரே கட்டமா தான் இது பண்ணுவாங்க. அதாவது இன்னைக்கு மொழியில சொல்லணும் அப்படின்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் அன்னைக்கு வந்து கடைபிடிச்சுட்டு இருந்திருக்காங்க. 52, 57, 62, 67 வரைக்குமே அந்த நடைமுறை இருந்திருக்கு. சரி இத மாத்துவோம். இது ரொம்ப செலவு அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அரசாங்கம் ஒரு முடிவு பண்றாங்க. இந்தியா முழுக்க ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தி முடிச்சிருவோம். இந்த வருஷம் அங்க நடக்குது, இந்த வருஷம் இங்க நடக்குது. அதனால வந்து இந்த அ மக்கள் நலத்திட்டங்கள நடைமுறைப்படுத்த முடியல. சில விஷயங்கள் வந்து செயல்படுத்தல்ல கொஞ்சம் குழப்பம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க பாஜக அரசாங்கம். அதன் அடிப்படையில தான் இந்த சட்ட மசோதாவுக்கு வந்து அமைச்சரவை வந்து ஒப்புதல் குடுத்திருக்காங்க. விரைவில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் இந்த பில் அப்படின்னு சொல்லப்படுது. தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டால் 2029ல ஒரே கட்டமாக இந்தியா முழுக்க ஒரு தேர்தலானது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எதிர்க்கட்சிகள் எந்த அளவுக்கு ஒத்துழைக்க போறாங்க அப்படின்னா, நெறைய கேள்விகள் இருக்கு. நெறைய பிராக்டிகல் அ விஷயங்களும் இருக்கு. இதெல்லாம் வந்து பாஜக தீர்க்கணும் அப்படின்றதையும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்து முடிஞ்சுச்சு 29ல. ஆமா. ஓகேவா? இப்ப என்ன அப்படின்னா, ஒரு 1 வருஷம் கழிச்சு ம். தமிழ்நாட்டு சட்டமன்றம் கலையுது. ம். பெரும்பான்மை இழக்குது. சம்திங் ஏதோ ஒண்ணு நடந்து தமிழ்நாடு சட்டமன்றம் வந்து கலையுதுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப ம். எப்படி நடத்துவீங்க? ம். அதான் இதுக்கு வந்து அவங்க வந்து பிளான்லாம் வச்சிருப்பாங்க. ஆமா ஏன் அப்படின்னா, கண்டிப்பா பிளான் வச்சிருப்பாங்க. முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தான் இந்த குழுவுல இருந்திருக்காரு. ஸோ அவர் தலைமையில தான் நெறைய ஆய்வுகள்லாம் நடத்தி இந்த அறிக்கைய வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதுக்கான தீர்வுகளும் இருக்கும். அது ம். வந்து வர இருக்கிற காலங்கள்ல சொல்லுவாங்க. நீங்க சொல்லியிருந்தீங்க, எதிர்க்கட்சிகள் இத எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்னு. ம். அவங்க வந்து இப்பவே எதிர்ப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ராகுல் காந்தி இதுக்கு எதிரான கருத்துக்கள தான் தெரிவிச்சிருக்காரு. ஸோ எதிர்க்கட்சிகள் குறிப்பா இந்தி கூட்டணி அவங்களுடைய எதிர்ப்புகள தெரிவிக்க தான் போறாங்க. ஆனாலுமே அவங்களுக்கு 2 அவைகளிலும் அதாவது மாநிலங்களவை, மக்களவை 2லயுமே பெரும்பான்மை பெரும்பான்மை இருக்கு. அதிகமா மெஜாரிட்டி இருக்கு இருக்கு. பாஜகக்கு. ஸோ ஈஸியா தாக்கல் பண்ணப்பட்டுரும் கண்டிப்பா அப்படின்னு. ஈஸியா தாக்கல் பண்ணி இந்த மசோதாவ வந்து சட்டமாக்கி கொண்டு வந்துருவாங்க. அதன் பிறகு நெறைய பிராக்டிகல் ஆமா. விஷயங்கள் விஷயங்கள் இருக்கு. இருக்கு. சோ அத இது வந்து எப்படி பாஜக பாஜகவுக்கே பின்னடைவா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஆனாலுமே அவங்க வந்து துணிஞ்சு பண்றாங்க அப்படின்னா,
ஏதோ ஒரு காரணம் இல்லாம இருக்காது. ஓகே ரைட். அதை நம்ம என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பேசலாம்? அதாவது இவங்களுக்கு வந்து கல்யாணம் நடந்திருக்கு. யாரு? யாரு? நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு. சரி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து அங்க போயிருக்காரு. சரி. நீங்க ஒரு செய்தி சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட். என்னது? அதாவது இவர் வந்து கேரளாக்கு போயிருக்காருன்னு. ஆமா. யாரு? தமிழக முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் கேரளாவுக்கு போயிருக்காரு. அத எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க, அவர் வந்து சுற்றுலாக்கு தான் போயிருக்காரு. ம். அவர் வந்து அந்த விழாவுக்கு போறேன்னு சொல்லி போல, சும்மா கலந்துக்கிறாரு. ஆனா சுற்றுலாக்கு தான் போயிருக்காரு. ம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நடிகையோட திருமணத்துக்காக விஜய் வந்து கோவாக்கு போயிருக்காரு. ம். இவங்க என்ன பண்றாங்க, ஒரு கட்சி ஆளுங்கட்சி, ம். இன்னொரு கட்சி நாங்க ஆளப் போறோம்னு சொல்றோம். ஆனா தமிழக பாஜக தலைவரா இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போயி டங்ஸ்டன் துறைமுகத்தோட திட்டத்த வந்து நீங்க ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர்ட்ட வந்து கிஷன் ரெட்டி. கிஷன் ரெட்டி இருக்காருல்ல, அவர்ட்ட வந்து அந்த விண்ணப்பத்த குடுத்திருக்காரு. அந்த கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. ஸோ பார்த்தீங்களா, யார் வந்து மக்களுக்காக போராடுறாங்க அப்படிங்கிறது இதன் மூலமாவே உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு போஸ்ட்லாம் சமூக ஊடகங்கள்ல மக்கள் பேசிக்கிறாங்க, நம்மளா பேசுவோம். அதான் நானும் சொல்றேன். சமூக ஊடகங்கள்ல இந்த போஸ்ட்லாம் வெளியாகிக்கிட்டு இருக்கு. ஸோ மக்களே இதுக்கான கமெண்ட்ல சொல்லுவாங்க. ஆமா. நீங்க சொல்லுங்க யார் வந்து மக்களுக்காக போராடுறா அப்படின்னு. சரி, இது வந்து சினிமா செய்தி கிடையாது. ஒரு அரசியல் செய்தியா தான் நம்ம ஆமா. பதிவு இது ஒரு பண்ணணும். பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்து நேத்து வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட் குடுத்திருந்தாரு. அது ஒரு முக்கியமான பிரஸ் மீட். பார்க்காதவங்க வந்து நம்மளுடைய சேனல்ல அந்த பிரஸ் மீட் ரிலீஸ் ஆயிருக்கு. போய் பாருங்க. முக்கியமான பிரஸ் மீட். சிஏஜியினுடைய அந்த அறிக்கையெல்லாம் வந்திருக்கு. அந்த அறிக்கையில வந்து நெறைய விஷயங்கள்ல தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக கோட்டை விட்டுக்கிட்டே இருக்கு. நெறைய விஷயங்கள் நெறைய துறைகள் வந்து நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து சரி பண்ணலன்னா திவாலாக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் வந்து நெறைய விஷயங்கள் சிஏஜி அறிக்கை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லி அந்த பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லியிருக்காரு. அதானி அவர்கள ஸ்டாலின் அவர்கள் மீட் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே. அது நமக்கு தேவையில்லாத்து ஒரு பக்கம் வச்சிருவோம். அதானி அவர்கள ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் திரு சபரீசன் ஏன் மீட் பண்ணாரு? மறுக்க முடியுமா மீட் பண்ணலன்னு? மீட் பண்ணலன்னு நீங்க மறுத்தீங்கன்னா, எந்த ஹோட்டல்ல மீட் பண்ணாங்க? என்ன ரூம்ல மீட் பண்ணாங்கன்னு வரைக்கும் நான் சொல்றேன். அப்படின்றாரு அண்ணாமலை அவர்கள். எல்லா ஆதாரங்களும் வச்சிருக்காரு. எல்லாமே ரெடியா இருக்கு. நீங்க இல்லன்னு சொன்னீங்கன்னா ஆதாரத்த வெளியிடுவேன் அப்படின்றாரு. சோ முதலமைச்சர் அவர்கள் இத பத்தி எதுவுமே பேசாம கப்பு சிப்புன்னு இருக்குது திமுக. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நாங்க வந்து இத பத்தி ஆல்ரெடி பதில் சொல்லிட்டோம் அப்படின்னு கடந்து போயிட்டாரு. இதே கேள்வி அவர்கிட்டயும் வைக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து பெருசா கண்டுக்கல. இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா ஆதவ யோஜனா விவகாரமும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து நான் திமுகவுல வந்து 2021 தேர்தலில் எந்த அளவுக்கு பணியாற்றினேன் அப்படிங்கிறதையும் வெளியிட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ திமுக வந்து இது மாதிரியான விஷயங்களுக்கு பதில் சொல்லாம கடந்து போறதான் அவங்களுடைய வேலையா வச்சிருக்காங்க. ஸோ மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதுக்கான பதில்களை நீங்க சொல்லணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க. என்னங்க நிவாரண பணிகள்லாம் ஒழுங்கா நடக்கலையாமே, பொருட்கள் வந்து சேரலையா, காசு வந்து சேரலையா, நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க மக்கள் அப்படின்றாங்க. அப்ப நான் என்ன நிவாரண பணியை பார்க்காம நான் ஊர் சுத்தி பார்க்க வந்தேன், என்ன கேள்வி இது அப்படின்னு வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட கோவப்படுறாரு துணை முதலமைச்சர். எவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க பாத்தீங்களா அவங்கள? நாங்க எங்க டென்ஷன் ஆகுறோம். அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வெள்ளம் தண்ணி தேங்கி இருக்கு. அதாவது பெரிய அளவு மழை பெய்யலனாலும் ஓரளவுக்கு தான் மழை பெஞ்சிருக்கு. ஆனாலுமே சென்னை உள்ளிட்ட நிறைய இடங்கள்ல தண்ணீர் வந்து தேங்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா நிறைய ஊடகங்கள் இதை வந்து காட்டவே இல்லை. ஸோ நம்ம வர்ற வழியில கூட பாத்தீங்க அப்படின்னா தண்ணி ஓரளவுக்கு தேங்கியிருக்கு. வேளச்சேரி பாலத்துக்கு மேல வழக்கம் போல மகிழுந்துகள், அதாவது கார்கள் வந்து நிக்குது. ஸோ இதுக்கெல்லாம் துரித நடவடிக்கை எடுக்கணும். தண்ணி தேங்கி இருக்கிற இடத்த அகற்றணும் அப்படிங்கிறதான் எல்லோரும் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஓகே. நம்ம அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சென்னையில் கொஞ்சம் மழை அதிகமாக தான் இருக்க மாதிரி தெரியுது. ஈவினிங் வேறு ஆகிடுச்சு, ரொம்ப இருட்டிகிட்டு இருக்கு. சரி ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி கமெண்ட் இருந்தால் அதை வந்து கீழே உங்களுடைய கருத்துக்களாக நீங்கள் பதிவு பண்ணலாம். ரொம்ப நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம். உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.
கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க. யாரு? சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.